எல்லாருக்கும் வணக்கம். மாஸ்டர்ஸ் என்ன 3 விஷயங்கள் பேச சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண சொன்னாங்க. தியானம் எந்த அளவு எக்ஸ்பீரியன்சஸ் கொடுக்குமோ, இந்த தியானம் சம்பந்தமா நம்ம ஒர்க் பண்ணும் போதும் பல எக்ஸ்பீரியன்சஸ் கொடுக்கும். அந்த விதத்துல நான் ஆக்சுவலி வருஷம் அந்த டெம்போ டிராவல் அரேஞ்ச் பண்ணி தியானமா யக்ஞத்துக்கு வருவேன். இந்த வாட்டி வாணியம்பாடிக்கு வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு அன்னைக்கு கிளம்பும் போது ஆஃபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. என்னால் வந்து டெம்போ டிராவலை அரேஞ்ச் பண்ணிட்டேன். பட் அதில் வந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு வர முடியல. சரி, நான் என்ன பண்ணிட்டேன், முரளிகிருஷ்ணா சார் அவரோட எல்லா மாஸ்டர்ஸையும் அந்த டெம்போ ட்ராவலில் அனுப்பிச்சேன். இதில் என்னென்னா, நான் யூஸ்வலாக டெம்போ ட்ராவல் எல்லாரையும் கூட்டின்னு வரும்போது கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்தது. ஆனால் என்னோட ஆப்சன்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பர்ஃபெக்டாக நடந்து எல்லாரும் வந்து ஆன் டைமில் போனாங்க. அதில் எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா, நாம் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டே இருந்தோன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நாம் இல்லைனாலும் அங்கே நடக்க வேண்டிய விஷயங்கள் நடக்கும்ன்ற அந்த பாடத்தை கொடுத்தது. தியானம் எந்த அளவுக்கு முக்கியமோ, தியானம் சம்பந்தப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் இருக்கு பாருங்க, அதுவும் பல அனுபவங்களை கொடுக்கும், அனுபவ ஞானத்தை கொடுக்கும். அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. இப்போ அடுத்த வருஷம் டெம்போ ட்ராவல் அரேஞ்ச் பண்ணும்போது நான் யோசிக்கவே மாட்டேன். ஏன்னா என் ப்ரெசன்ஸே தேவையில்லை, தன்னால் அது நடக்குதுன்ற ஒரு அந்த மெசேஜ் கிடைச்சிது மாஸ்டர்ஸ். அடுத்து புக்கை பற்றி பேசணும். மாஸ்டர்ஸ் மார்னிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா 3 சொல்லிட்டு இருக்காங்க. தியானம் நம்ம பண்ணிட்டோம். சஜ்ஜன சாங்கத்தியம் வந்து அதுவும் ஏற்கனவே நடந்துட்டு இருக்கு. இதில் இன்னும் முக்கியமானது என்னென்னா சுவாத்தியாயம், அதை வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு பேச சொல்லியிருக்காங்க. ஏன் புக் ரீடிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்ணை மூடி எவ்வளோ நேரம் தியானம் பண்ணுறோன்னு முக்கியம் இல்லை, கண்ணை திறந்து எப்படி இருக்கோன்றதும் ரொம்ப ஒரு தியானிக்கு முக்கியம். கண்ணை மூடிட்டு பொறுமையாக இருக்குமான்றது அவசியம், அது மட்டும் போகாது, கண்ணை திறந்துன்னு பொறுமையாக இருக்குமான்றது முக்கியம். பொறுமையாக இருந்தால் பீஸ் ஆஃப் மைண்ட் வந்துடும். இதுக்கு வந்து தியானம் ஒன்று வேணும். இன்னொன்று என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக் ரீடிங். புக் ரீடிங் படித்து பாருங்கள். நிறைய பேர் வந்து தூக்கம் வருதுன்னுவாங்க, சார் எனக்கு அந்த பொறுமை கிடையாது சார் அப்படின்வாங்க. ஆக்சுவலி நம்மளை பிரேக் பண்ணிட்டு இருக்கோம். இந்த புக் ரீடிங் ஒரு பொறுமையை கொடுக்கும். அந்த பொறுமை கண்டிப்பாக பீஸ் ஆஃப் மைண்டை கொடுக்கும். ஸோ இதுவும் ஒரு இன்டைரக்ட் தியானம் தான் மாஸ்டர்ஸ். அதனால தான் இது பின்லாம் ஒரு பீக்கு புத்தகம் சொல்லலாம். அந்த புத்தகத்தை படிச்சிங்கன்னா அடுத்த பி வரும், என்னென்னா பொறுமைன்ற ஒரு பேஷன்ஸ் வரும். இந்த பொறுமையை பேஷன்ஸும் வந்ததுன்னா இன்னொரு பி வரும், அதுதான் பீஸ் ஆஃப் மைண்ட். ஸோ புத்தகத்துக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. எப்படி இதெல்லாம் முக்கியமோ, இதுக்கு மேலே நம்மளுக்கு முக்கியமாக வேண்டியது அன்பு, பொறுமை, இதெல்லாம் முக்கியம். அப்படின்னா இதுக்கு மேலே இன்னும் நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணும், கருணை. அந்த கருணை அதிகமாகணும் அப்படின்னா வெஜிடேரியன் ரேலி பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அந்த வெஜிடேரியன் ரேலியில் எந்த அளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்குள்ள அகிம்சை வரும். அகிம்சை எந்த அளவுக்கு வருதோ கருணை வரும். கருணை எந்த அளவுக்கு வருதோ அந்த ஆனந்தம் வரும். அது மட்டும் இல்லை, நான் நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருக்கேன், இந்த அனிமல் கிங்டமே நம்மளை பிளஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான் வெஜிடேரியனிசம். ஸோ நீங்கள் எல்லாரும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள். நன்றி. இனிய காலை வணக்கங்கள். இந்த முறை நடந்த இந்த தியான மகா யக்னம் 8 ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. அந்த காலையில் வந்து அந்த 5:30 to 8:30 அந்த தியானம் ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த இசை தியானம் ரொம்ப அருமையாக இருந்தது. உணவு நல்லா இருந்தது. எல்லோரும் அங்கே அடிக்கடி அங்கே வரணும். ஏன்னா அங்கே பிதாமகர் பிரம்மஸ்ரீ பத்ரிஜி வந்து காலடி வச்ச மண் அது. ஆமாம், அகத்தியரும் கூட அங்கே காலடி பதிச்ச மண் எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நீங்கள் அந்த ஏரியாவில் நீங்கள் எந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணாலும் செமைய எனர்ஜி கிடைக்கும். நீங்கள் பிரமிடில் உள்ள உட்காந்து தியானம் பண்ணால் தான் அந்த எனர்ஜி கிடைக்கும், அப்படி இல்லை, எந்த மூலையிலையும் உட்காந்து பண்ணுங்க, அது ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நான் மேலே நேத்ரேய பிரமிடு, இந்த சின்ன பிரமிடு கட்டிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு மேலே போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரம்மியமான காட்சியை பார்த்து நம்ம ரசிக்கலாம். ஒரு பக்கம் பத்ரிஜி பவன் தெரியும், பக்கத்தில் அகத்தியர் பவன் தெரியும். அது பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருந்தது. அதே நேரத்தில் வந்து ஒரு 6 மணி அளவில் அங்கே அந்த சன்செட் கூட ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த தியான பிரபஞ்சத்தில் வெஸ்டர்ன் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸுடைய ஆர்டிகிள்ஸ் நிறைய அந்த ஸ்பிரிச்சுவல் இந்தியா, ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் இந்த புத்தகங்களில் வந்திருக்குது. அதை நம்முடைய மாஸ்டர்ஸ் நிறைய பேர் டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த புத்தகத்தில் கொடுக்குறாங்க. உங்களுடைய சோல் எவல்யூஷன் நல்லா வேணும்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த தியான பிரபஞ்சம் புத்தகத்தை வாங்குங்க. 2 மாதத்துக்கு ஒன்று வருது, அவ்வளோதான். எனக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய மாஸ்டர்ஸ் கூட ஒவ்வொருத்தரும் நீங்கள் வாங்குங்க, வாங்கி ஒருத்தருக்கு ஃப்ரீயாக கொடுங்க. இது 2019 இங்கே மாஸ்டர் ஸ்வரூபராணி அவர்கள் இருக்காங்க, அவர்கிட்ட ஒப்படைச்சாங்க பத்ரிஜி. அவங்களுக்கு தமிழ் தெரியாதுங்க, ரொம்ப சிறப்பாக நடத்துகிறாங்க.
ஒரு ஆர்டிகிள் வந்து வெளியிடுறதுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, ரொம்ப சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. ஆனால் ஒரு இஷ்யூ கூட டிலே ஆகாமல் ரொம்ப அற்புதமாக அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க. அதனால் எல்லாருமே இந்த தியான பிரபஞ்சத்தை வாங்குங்க. அடுத்தாப்புல இன்னொன்று சொன்னாங்க, வெஜிடேரியன் ராலி. எல்லாம் அந்த ஜீவராசிகள் இருக்குது பார்த்தீங்களா, பறவைகள் மிருகங்கள் எல்லாம், அவைகளெல்லாம் அந்த பூமியில் வந்து நம்மளோடு இணைந்து சந்தோஷமாக ஆடி பாடி ஆனந்தமாக இருக்கிறதுக்கு தான் இந்த பூமியில் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் அவர்களை வந்து இன்னைக்கு எல்லாம் நிறைய பேர் கொண்டு குவிச்சு இன்னைக்கு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்களே, அது எந்த விதத்தில் நியாயம்? அது அவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டியது யாரு? நம்ம தான் கொடுக்கணும். அது நம்முடைய தலையாய கடமை. பத்ரிஜி அதானே சொல்றாரு, சர்வீஸ். உனக்கு வந்து நெற்றிக்கண் திறந்துச்சா இல்லையா என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நீ ஆஸ்ட்ரல் டிராவல் பண்றியா என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை. சர்வீஸ் பண்ணணும். சர்வீஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சர்வீஸை எல்லாம் ஒவ்வொரு மாஸ்டரும் பண்ணணும் நண்பர்களே. ரொம்ப நன்றி.